வணக்கம். என்னென்று சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு நாங்கள் தெளிவகத்தின் 3வது சந்திப்பில் சந்திக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அப்போ இந்த 3வது சந்திப்பில் கடந்த சந்திப்பில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சொல்லொண்ட பாவிச்சிருந்தேன், சுத்தம். இந்த சுத்தம் என்ற சொல்ல கான உண்மையான விளக்கம் என்ன, தெளிவகத்தின் அந்த சுத்தம் என்று சொல்கிறதுக்கான அந்த பார்வை என்ன, தெளிவு என்னன்றதை பற்றி கொஞ்சம் இந்த பதிவில் பார்ப்போம். இதில் இப்போ அதுக்காக எங்கென்ற நிகழ்காலத்தில், அதாவது நான் அந்த நிகழ்காலம் என்று சொல்கிறது இப்போ எங்களுக்கு கொஞ்சம் முந்தைய காலம் என்று சொன்னால், இப்போ 2009க்கு பிற்பாடும் 2025க்கும் இடப்பட்ட காலத்துக்குள்ள நடந்த எங்கென்ற அந்த சொல்லுக்குரிய செயற்பாடுகள் அதுகள இதை புரிஞ்சு கொள்றதுக்காக சில விஷயத்தை கதைக்க வேண்டி இருக்கு. அது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 2009க்கு பிற்பாடு இந்த எங்களுடைய அரசியல் தலைமைகள் என்று சொல்லி ஒரு இலங்கை அரசியல் முறைப்படி தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லி அவைகளுக்கு வாக்களித்து எங்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சினாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அனுப்பி வச்ச காலத்தில் அவைகள் அதை ஏற்றுக்கொண்டு அவைகளும் கன பேர் பாராளுமன்றத்துக்கு தெளிவாகி போயிச்சினோம். போன இடத்துல அவைகள் எங்களுக்காக எங்கள்கிட்ட மக்களுக்காக எப்படியான முறையில், அதாவது நாங்கள் ஒரு அடி வேண்டி அழிக்கப்பட்ட ஒரு நொந்து போன மிகவும் மன உளைச்சல்களுக்கும் இழப்புகளையும் சந்தித்து ஒரு பெரும் அவலத்துக்குள்ளே இருந்த சூழலில் அவைகள் எங்கென்ற பிரதிநிதிகளாக போய் எங்களுக்காக என்னென்ன வேலைகளை செய்தவை என்று சொன்னால், இந்த 2009 2025 வரைக்கும் நீங்கள் வடிவாக பார்த்தீங்களா தெரியும், எந்த ஒரு அடைவையும் எந்த ஒரு எங்களுக்கான, அதாவது அவைகள் இருந்த இடங்களில் இருந்து செய்திருக்கக்கூடிய வேலைகளை கூட செய்யப்படையில்லை. அப்போ அவர் அதுக்காக தலைமை தாங்கினவர் எங்கென்ற சம்பந்தன் ஐயா. அவர் இப்போ உங்களுக்கு தெரியும் உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு இல்லைன்றதுக்காக எந்த ஒரு தமிழனும் நடந்த அவையில், அதாவது அவற்றை தலைமையில் நடந்து கொண்டிருந்த இந்த அரசியல் செயற்பாடுகளை நாங்கள் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் வடிவாக யோசிச்சு பாருங்க. இந்த சம்பந்தன் ஐயாவுக்கு உங்களுக்கு கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், அவர் எங்களுக்கான வேலைகளை செய்யாமல் விட்டதுக்கான உண்மையான காரணம் என்ன? ஏன் அவரால் செய்ய முடியாமல் போனது? அதுக்காக நான் சொல்லல அவர் தன்னை இழந்து அல்ல தன்னை அடமானம் வச்சோ அல்லது தன்னை பெரிய இழப்புகளுக்குள்ள கொண்டு போய் எல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவையருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எங்கள்கிட்ட, அதாவது அவைகளுக்கு இருந்திருக்கக்கூடிய பலத்தை வச்சு கொண்டு கணிசமாக ஒரு குறைஞ்சபட்சம் செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாமல் போனமைக்கான காரணம் என்ன? இதை கொஞ்சம் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்று சொல்லிச்சுன்னா, கடந்த காலங்களில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை நாங்கள் உள்வாங்கி அதுக்கான உண்மையான ஆழமான இதுக்கான பிரச்சனை எங்கே இருக்குது, இதை நாங்கள் புரிவதன் ஊடாகத்தான் இனிவரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய இனத்துக்கான வேலையை எந்த வகையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து நகர்றதுக்கு இது கண்டிப்பாக ஒரு பார்வை தேவைன்றது அவசியமாக தெரியுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்களன்னு சொன்னால், இன்றைக்கு சம்பந்தன் ஐயாவுக்கு ஆறாவது சொல்ல முடியுமோ அவருக்கு அரசியல் ஞானம் இல்லை, அரசியல் அறிவு இல்லை, அல்லது ஒரு சட்ட நியாயங்கள் தெரியாது, அல்லது இலங்கை அரசியல் தெரியாது, அல்லது உலக அரசியல் உலக ஒழுங்குகளின் நிலவரங்களை அறியக்கூடிய அறிவாற்றலோ புலமையோ இல்லாத ஒரு மனிதர் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. ஏனென்று சொல்லிச்சுன்னா, இது அவருக்கு நீண்ட நெடிய வயதில் அறிவில் மூத்த ஒரு
மனிதராகவே அவரை கருதலாம். அதில் யாரும் பிழை சொல்லிவிட முடியாது. அவற்றை அறிவிலையோ அவற்றை ஞானத்திலேயோ அவற்றை அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய துறைசாறுகள் விஷயங்களை. அவர் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு ஆள். அப்போ அவரால் ஏன் செய்யலாமல் போனது? அப்படி செய்யலாமல் போனதுக்கு தெளிவகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவகம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் யோசிக்கிறோம். அப்போ இவருக்கு எல்லா திறமைகளும் இருந்திருக்கு, எல்லா முதிர்ச்சிகளும் இருந்திருக்குது. இருந்தும் எங்களுக்கு செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் இவர்கிட்ட இருந்திருக்கக்கூடிய சுயநல நோக்கு. அதாவது தனது நலன் மட்டுமே, அதாவது எங்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லி இலங்கை அரசோட இணைஞ்சு எங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள், கிடைக்க வேண்டிய விடயங்களை பற்றின ஒரு கருத்துக்களை முன் வச்சு அதுக்காக கேட்டு வேண்டி பெறுகிறத தவிர்த்து அவர்கள் அதாவது இலங்கை அரசின் இந்த இனவெறி அரசின் விருப்பத்துக்கு இணங்க அவைகளுக்கெல்லாம் அமைதி காத்து எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல், எந்த ஒரு வேண்டுதலையும் முன்வைக்காமல், அல்லது ஒரு பேரம் பேசலையோ அல்லது ஒன்றையும் வைக்காமல் இருந்தது அவையென்ற, அதாவது சம்பந்தன் ஐயாவின் சுயநல நோக்கு. உங்களுக்கு தெரியும், அவர் இருந்த காலத்தில் அவருக்கென்று சொல்லி ஒரு வீடு, காசு, பட்டாக்கள், அவைகளை சுற்றி இருந்த நவக்கிரகங்கள் மாதிரி அவைகளை சுற்றி அவரை சுற்றி இருந்த பிற எம்பிக்கள் இதுகள் எல்லாம் அவைகளுக்கான பணங்கள் பரிமாறப்பட்டதாகவும் இவருக்கு பரிமாறப்பட்டதாகவும் இது நான் மட்டும் சொல்ல இல்லை, இது எல்லாம் வெளியில் வந்த செய்திகள். இன்றைக்கு 2009க்கு பிறகு எங்கென்ற தாயகத்தில் எங்கென்ற பிரதிநிதிகள் என்று சொல்லி வாக்களித்து அனுப்பிய அந்த அவர்களுடைய செயற்பாடுகளும் 2009க்கு பிற்பாடு அவர்களுடைய நிதி நிலவரம், சொத்து நிலவரங்களை பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கள் என்று சொல்லி சொன்னால், எப்படி இவ்வளவு தூரம் பணத்தை சேர்த்திருக்க முடியும் என்றதை பார்த்தாலே நாங்கள் ஒரு அடிப்படையில் விளங்கி கொள்ளலாம் அங்கே என்ன நடந்திருக்கன்று. இது தயவு செய்து உங்களில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால், இது சின்ன விஷயம் இல்லை. இது ஒரு தனி மனுஷன்ற அல்லது ஒரு சாதாரணமாக அங்கே ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு இது ஒன்று சின்ன பிரச்சனை இல்லை. இது ஒரு இனத்தின் பிரச்சனை. அப்போ இந்த இனத்தின் பிரச்சனையை அந்த இனத்தை சேர்ந்த நாங்கள்லாம் எங்களை பார்க்கணும். நாங்கள்லாம் இதுக்கு பொறுப்பாளிகள். நாங்கள் ஏதாவது செய்தால் தான் உண்டு. இன்றைக்கு 15 வருஷம் கடந்தும் இன்றைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்பின எங்கிட்ட அரசியல்வாதிகள். அவைகளோட திருப்பி கதைக்க இல்லை. அது நாங்கள் விட்ட பிள்ளை தான். மக்களாகிய நாங்கள் விட்ட பிள்ளை. நாங்கள் கண்டும் காணாமல் விட்டுருக்கிறோமா, அல்லது ஏன் செய்யாமல் அவைகளை திரும்ப திரும்ப தெரிவு செய்திருக்கிறோம், அல்ல அதை ஏன் தட்டி கேட்கலாமல் போயிருக்கு. அப்போ இதுகளுக்கு எல்லாம் நான் கடந்த வீடியோக்குள்ள கதைச்ச மாதிரி அந்த ஒற்றுமை என்ற விஷயமும் பெரிய பிரதானமான விஷயமா இருக்குது. அடுத்தது இதுகளுக்குள்ள இவியல் சுயநல நோக்கோட பெட்டிகளுக்கு அடிமைப்பட்டு அவையன்ற கதைக்க வேண்டிய கதைகளை எல்லாத்தையும் கதைக்காமலே விட்டுட்டு, அப்போ அப்படி இருக்கேங்கல்ல இந்த சம்பந்தனையா செய்த வேலையை வடிவ அரசியல் தெரிஞ்சாக்கள், விஷயம் விளங்கினாக்கள் கொஞ்சம் ஆழமாக பாருங்க. அவர் இதை மட்டும் செய்யலை, தானில்லா காலத்திலேயும் தமிழன் தலன் மீந்திடக்கூடாது என்று சொல்லி அந்த வடிவ நீண்ட காலத்துக்கு யோசிச்சிருக்கு போல நடக்கு. தானில்லா காலத்திலேயும் தமிழன் தலன் மீந்திடக்கூடாதுன்று. அதால தான் 2-3 பேரை கொண்டு வந்து விட்டவர். உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ கொண்டு வந்து விட்டு அது உள்ளுக்குள்ளால் அடிக்கக்கூடியது எல்லாத்தையும் அடித்து இப்போ ஒன்றும் இல்லாமல் கையற நிலையில் இங்கே போய் நிற்கணும். எங்கே கோர்ட்டில் போய் நிற்கிது அந்த கட்சி. அப்போ இதுக்கெல்லாம் இந்த வேலையில் நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு அடிப்படை நாளாந்த செய்திகளை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அப்போ தயவு செய்து நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய, எது எங்கே எப்படி நடக்குது, இதுக்கான ஆழமான உண்மையான காரணம் என்ன, அதை நாங்கள் கண்டறிஞ்சி ஆக வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறோம். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். இதை புரிஞ்சு கொள்வதன் ஊடாகத்தான் இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் எங்களுக்கான ஒரு அமைப்பையோ அல்லது
நல்லெண்ணம் கொண்ட ஒரு குழுவையோ அல்ல ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் அடியெடுத்து வைக்கலாம். அப்போ நாங்கள் சும்மா அந்த அவர் வயதானவர் என்ற மரியாதைக்காக அந்த இடத்தை பற்றி அவரை பற்றி கதைக்காம விடுறதும், அவருக்கு மொழி தெரியும் அறிவு தெரியும் என்று கதைக்காம விடுறதும் என்றதுக்கு என்று சொல்லி விடுறதுக்கு இது ஒன்றும் ஒரு ஆள் 2 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒரு இனத்தின் பிரச்சனை. நாங்கள் இதுக்காக எங்கிட்ட நிம்மதியான வாழ்வுக்காக சுதந்திரமாக வாழணுமன்றதுக்காக கொடுத்த விலை எவ்வளோ? கொடுத்த விலைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம், எப்படி போய் நிற்கிறோம்? எங்களுக்கு நாங்கள் இப்போ நிற்கிற நிலை, தயவு செய்து இதை அடுத்த சந்ததியும் கேட்கணும், நாங்களும் சிந்திக்க வேணும். நாங்கள் கிட்டத்தட்ட எப்படி நிற்கிறோம்? இப்போ உலக பந்தில் கிட்டத்தட்ட தெரு நாய் மாதிரி நிற்கிறோம். மன்னிச்சு கொள்ளுங்க, நல்லா சிந்தியுங்க. நான் சிந்திக்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இது. நாங்கள் நல்லா சிந்திக்கணும். சிந்திச்சங்களை வளப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்குது. இன்றைக்கு தெரு நாய் மாதிரி இருக்கிறோம். ஆறு கல்லெட்டு தெரிஞ்சாலும் கேட்குறக்கு ஒருத்தன் இல்லை, எங்களை பார்க்குறக்கு ஒரு ஆள் இல்லை, அரவணைக்கிறக்கு ஒருத்தன் இல்லை, ஒரு இனம் இல்லை, ஒரு நாடு இல்லை. நாங்கள் ஆர்கிட்ட போய் நிற்கிறது? ஆறு எங்களை காவாந்து பண்ணி விடுறது? எங்களுக்குன்ற ஒரு அரசு இல்லை, எங்களுக்குன்ற ஒரு நாடு இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு ஒரு நிலம் இல்லை, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு நிலம் இல்லை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்குது. எங்கள்கிட்ட என்ன இல்லை? நாங்கள் பிறந்த மண்ணில் என்ன வளம் இல்லை? எல்லாம் இருக்கு. இன்றைக்கு புலம்பெயர்ந்து உலகம் எல்லாம் பறந்து வாழ்கிறோம். எங்கள்கிட்ட பலம் இல்லையா? இருக்கு. வடிவா கணக்கு பண்ணி பாருங்க. பின்னாம்பெரிய நிறைய ஒரு பெரிய ஒரு பலம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட அடுத்த சந்ததி வளர்ந்து கொண்டு வந்துட்டுது. அதுகளெல்லாம் ஒவ்வொரு நாடுகள்லையும், ஒவ்வொரு மொழிகள்லையும், ஒவ்வொரு தேசத்திலையும், ஒவ்வொரு இடங்கள்லையும் முக்கியமான இடங்களுக்கு வளர்ந்து கொண்டு வந்திருக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பலத்தோடு தான் இருக்கிறோம். வெளிநாடுகள் ஒவ்வொரு தமிழ் மகனும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்போ இதுகளுக்கு எல்லாம் இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்த முடியாமல் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்களாக அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, அனாதைகள் மாதிரி, தெரு நாய்கள் மாதிரி கேப்பாரற்று அலைஞ்சு திரிகிறோம் என்று சொல்லி சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒற்றுமை. அடுத்தது அந்த சுத்தம் என்ற விஷயத்துக்கு திரும்ப வார், சுத்தம் என்ற இடத்துக்கு வார். இந்த பொது வேலைகளில் இருக்கிறார்கள், அந்த இன நலன் சார்ந்து வேலை செய்கிறோம் என்று சொல்லி வேலை செய்கிறார்கள், சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கு அந்த சுத்தம் இல்லாததால தான் இந்த 15 வருஷம், அதாவது 2009 2015 வரைக்கும் எங்கிட்ட தாய் மண்ணில் இந்த அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியாக்கள், அதாவது நாங்கள் ஓட்டு போட்டு ஆக்களை அனுப்பி வச்சாக்கள் எல்லாரும் சோரம் போனது சுயநலத்துக்கு இல்லை, அவைகள்கிட்ட சுத்தம் இல்லை. இதைத்தான் நான் சுத்தம் என்று சொன்னது. இது எங்கே வந்து முடியுதுன்னு பாருங்க. அவைகள் அதுகளுக்குள்ள இருந்தவ கொஞ்சம் பேர் நல்ல சொத்து சேர்த்திருப்பினோம். ஆனால் இன்றைக்கு கம்பி வேலிக்கு இருந்தவையும் எத்தனையோ விஷயங்களில் இழந்ததுகளும், கைகால் இழந்தவையும், நோய் உற்றவையும் இன்றைக்கு ரோட்டில் தான் நீக்கினோம். அப்பப்போ நாங்கள் இந்தளவு பேரும் எல்லாம் உலகம் முழுக்க வாழ்ந்தும் அது ஒரு தனியாக கதைக்கணும். அதாவது இங்கே இருக்கிறார்கள், அங்கே மக்களுக்கு உதவி செய்கிறோம் அங்கே போய் இங்கே இருக்கிறார்கள், அங்கே காசை அனுப்பி கொண்டே இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிறாக்களும் பலம் பெற்றதாக காணையில், இவள் அனுப்புகிறாக்களும் நிப்பாட்டிட்டதாக காணையில். அது என்ன நடக்குதுன்னு தெரியும். அது வேறு ஒரு கட்டத்தில் இன்னொரு பார்ப்போம். அது அப்போ இப்போ நாங்கள் ஒரு வில்லங்கமான ஒரு சூழலுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு சிந்திக்க வேண்டிய சூழலுக்குள்ளே இருக்கிறோம். அதனுடைய இந்த சுத்தம்ன்றதை நான் இப்படித்தான் பார்க்குறேன். அதாவது ஒரு மக்களுக்காக. அப்போ நீங்கள் கேட்கலாம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும், இது என்ன ஊர் உலகத்தில் நடக்காததோ, லஞ்ச ஊழல் இல்லையோ, ஏன் இப்போ நாங்கள் வர ஐரோப்பிய நாடுகளில் இல்லையோ? இருக்கு, இங்கேயும் இருக்குது. ஆனால் இங்கேயும் நீங்களே அறிஞ்சிருப்பீங்கள், இந்த
டெக்ஸ் என்ற டொச்சில் செல்வினோம் மிஸ்டோயர் இந்த அதாவது வரி ஏமாத்து அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் இதுகளெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். அது அரசுகளுக்கும் தெரியும், அந்த நிர்வாகங்களுக்கும் தெரியும். அவைகள் கொஞ்சம் விடுவினம். அது பேர்ந்து அது நாட்டுக்கோ அல்லது அந்த இனத்துக்கோ ஒரு பிரச்சனை என்று வரைக்கும் அவைகள் அந்த அளவு பார்த்து அவைகள் மட்டுப்படுத்தினோம். சட்டங்கள் இருக்குது, பாதுகாப்புத்துறை இருக்குது, அவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் ஏன் அப்படி இருக்க முடியாது? இவியலை மாதிரி அயண்ட இனமா ஏதோ எங்களால் முடிஞ்சதை சுரண்டக்கூடியதை சுரண்டலாம், எடுக்கக்கூடியதை எடுக்கலாம்ன்றெல்லாம் பொது வேலைகளுக்குள்ள நினைக்கக்கூடாதுன்றதுக்கான உண்மையான காரணம் என்னென்றால், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசு இல்லை. நாங்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்படியான ஒரு இனத்தில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு திரும்ப அதைத்தான் சொல்கிறோம், எங்களுக்கு அடித்தா கேட்குறக்கு ஒரு ஆள் இல்லை. அப்போ எங்களை நாங்கள் ஒரு நிலைக்கு எங்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு தேசம், ஒரு எங்களை கௌரவமாக வாழக்கூடிய ஒரு இடத்தை பிடிக்கிற வரைக்கும், நிலையை அமைச்சு கொள்கிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் இறுக்கமாக சில அளவுக்கு அதிகமான வேலைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சே தான் ஆகணும். அப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அப்போ எங்களுக்காக எத்தனை இழப்புக்களை கடந்த காலத்தில் கொடுத்திருக்கணும் விலையா? அந்த இழப்புகளுக்கு ஈடாகும். அப்போ அவைகள் எங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து தந்திருக்கணும். அதாவது அங்கே தங்களால் முடிஞ்ச வரைக்கும் தங்கன்ற பாணியில் சொல்லி கதைச்சு முடிச்சு அது எல்லாத்தையும் வேறு மாதிரி பார்ப்போம். எங்கள்கிட்ட தந்திருக்கு. இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடியது கடந்த காலத்தில் நடந்த மாதிரி 2009க்கு முன்னே நடந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டுக்கு நீ போக முடியாது. இப்போ இருக்கிற சூழல் அதுக்கான சூழல் அல்ல. இப்போ எங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தி உலக ஒழுங்குகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கான நகர்வுகளை எப்படி நகர்த்தலாம் என்றதை கவனிக்க வேண்டியது, அதை நோக்கி செல்ல வேண்டியது தான் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற தலையாய கடமை, பொறுப்பு. இதை நாங்கள் கண்டிப்பாக செய்தே ஆகும். இதுக்கு தடையாக இருக்கிறது பிரதானமாக உண்டு ஒற்றுமை. அடுத்தது இன நலன் சார்ந்து வேலை செய்கிறவை என்று சொல்கிறவ, அது எங்கள்கிட்ட தாய்நாட்டிலேயா இருக்கலாம், புலம்பெயர் நாடுகள்லையா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அப்படி, அதாவது மற்ற நாடுகளில் மற்ற இனங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளையோ தவறுகளையோ கூட நாங்கள் இந்த இனநலன் சார்ந்து வேலை செய்பவர்கள் என்றவைகள் அப்படி செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய இயலாது. அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் வளரையில்லை. ஆனபடியாத்தான் தெளிவாக சொல்லுது, அதில் சுத்தம் இருக்க வேணும். சுத்தம் இன்றைக்கு எல்லாத்துக்கும் இது நான் இங்கே அடுத்தடுத்த வீடியோக்களில் இதால் இப்போ இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனால் என்ன நடக்கும்ன்றதை நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் நான் இப்போ எங்கேயோ வேற்று கிரகத்தில் நடக்கிற விஷயத்தையோ அல்லது இதுகளை எல்லாத்தையும் படம் பிடிச்சி செய்மதி ஊடாக கொண்டுறேன். எங்களுக்கு முன்னால் நாங்கள் வாழுற காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படியே நடக்கப்பட்டா இனி நடக்க போகிறது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பற்றி இது சின்ன விஷயம் மாதிரி தெரியும். இதை நாங்கள் திருத்த இல்லைன்னு சொல்லி சொன்னால் சும்மா நாங்களும் செய்கிறோம், நாங்களும் ஏதோ இன நலன் சார்ந்து ஏதோ 4 விஷயங்களை கதைச்சு சும்மா 4 பேரை கூப்பிட்டு உண்டாயிருந்து ஏதோ கதைச்சு போட்டு போகலாம். அப்படியே நாங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டியான்னு அது அவன் மற்ற எங்களை விழுத்தி அடிக்கணுமென்று நினைக்கிறவன் இன்னத்தை செய்யணுமோ அவன் தண்டை வாட்டில் செய்து கொண்டு போவான். அப்போ இந்த அடிப்படையில் இந்த அடிப்படை முக்கியமான காரணம் என்று தான் இந்த தெளிவாக நினைக்குது. அதாவது இதில் சுத்தம் இருக்க வேணும். இந்த சுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் செயற்பாடுகள் சிதைவடை. இது ஒரு கனதியான பிரச்சனை. இது திரும்ப நான் இதை சொல்றதுக்கு இதுதான் காரணம். நாங்கள் இப்படியே விட்டுட்டு இதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். தயவு செய்து என்னில் வயதில், அறிவில், அனுபவத்தில் மூத்தாக்கள் இருக்கிறீர்கள், எங்கிட்ட இளைய சந்ததிகள் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இதை பற்றி சிந்திக்கவும். இதேன் இளைய சமூகத்திட்ட பார்க்கலாம், அல்லது வேலை செய்கிறாள் கேட்கலாம், நான் சும்மா வேலை செய்யலாமோ, காசு வராமல் நான் என்னென்று வேலை செய்கிறது, இல்லை இதுக்கு என்னண்டே நான் மினக்கெடுவான் கேட்கலாம். கேள்வி நியாயம். அப்படி வேலை செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது தெரியுமோ? நாங்கள் ஒரு அரசு இல்லை.
நாங்கள் ஒரு அரசுக்குள்ளே இருக்கிறார்கள் இல்லை. எங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான ஒரு கட்டுமானம் இல்லை. அப்போ நாங்கள் அதை கட்டும் வரைக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து தான் வேலை செய்தியாக வேண்டிய தேவை இருக்கு. இனநலன் சார்ந்து வேலை செய்கிறோண்டா எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கொடுத்து வேலை செய்ய முடியுமே ஒழிய எடுத்து வேலை செய்ய முடியாது. தெளிவாக விளங்கிக்கணும். அந்த இளம் சமூகம் இன்றைக்கு நாங்கள் இளைய சந்ததி என்று சொல்ற வேட்டையும் இப்ப நடைமுறையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள்ட்டையும் சில சிந்தனைகள் அந்த செயற்பாடுகளை நான் நடைமுறையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த வேலைகள் எவ்வளவு எடுக்கலாம் கொள்ளலாம் என்ற சிந்தனைகள் வருது. அது அந்த வேலை செய்ய வழி கிடைக்க அது ஒரு பேராபத்து. அது ஒரு பேராபத்தில் கொண்டு போய் முடிக்கும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். இன்றைக்கு பாருங்கோ, காசு உழைக்கிறதுக்கு சொல்லி சொன்னா, காசு சம்பாதிக்கணும் என்று சொல்லி சொன்னா, இந்த முதலாளித்துவ உலகத்தில் பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு நீங்கள் முயற்சி செய்தீங்கள் என்று சொன்னால் வேற வழிகள் இருக்கு காசு உழைக்கிற. அதுக்கு எங்கன்ற இன விடுதலையை அல்லது இனத்துக்கான வேலை திட்டத்துக்குள்ள அதை கொண்டு வந்து சேர்த்து அதில் இருந்து ஏதாவது காசு பார்க்கலாமோண்டு சிந்திக்காதீங்க தயவு செய்து. இதுதான் உண்மையில தெளிவகத்துக்கு இருக்கக்கூடிய. இது சும்மா நாங்கள் பதிவை போடுறோம்னு சொல்லி சொன்னால் இதை எத்தனை பேர் பார்ப்பீங்கள், இதை வச்சு கருணாநிதியோ அல்ல தெளிவகமோ ஏதாவது செய்யலாம்ன்ற ஒரு சுயநல நோக்கோட இதை செய்யலை. தயவு செய்து மனம் நொந்து வனம் வருந்தி உள குமுறலோட வேதிநிலையில தான் இது வெளியில கொண்டு வார். தயவு செய்து சிந்திச்சு ஒரு உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கோ. எங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் என்று யோசியுங்கோ. அடுத்தது இப்போ நான் சொன்ன கருத்துக்களில் இருக்கக்கூடிய சரிப்புள்ளிகளை எனக்கு ஒரு தெளிவுபடுத்துங்கோ. இன்னும் கணக்க விஷயங்கள் வெளிக்கொண்டு வேண்டிய தேவை இருக்கிறதையே உணருது தெளிவகம் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு இந்த விஷயத்தை ஒருக்கா பரப்புங்கோ, வெளியில் சொல்லுங்கோ, ஒருக்கா கதைச்சு நாங்கள் எப்படியோ ஒரு கட்ட வளர்ச்சிக்கு போக வேண்டிய தவிர்க்க முடியாத நிர்பந்தம் இப்போ எங்கள்கிட்ட இருக்குது. இதை நிச்சயமாக உள்வாங்கின நீங்கள் பார்த்த நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் நினைக்கிறேன். இது உண்மையில் மனக்குமுறல் மனவேதனையைத்தான் நான் உண்மையில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் இப்போ இதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன் தற்காலிகமாக. இனி அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். நல்லது, மகிழ்ச்சி.